இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. அப்படியே தூக்கி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் விடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். சக்கரவள்ளி கிழங்க இந்த மாதிரி தோலை சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை இட்லி குக்கரில் வச்சு இந்த மாதிரி அவிச்சு, இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது, நல்லா அவிஞ்சிருக்கு. இதை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா அவிஞ்சிருச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு கப்பு ரவையை வந்து நான் கொஞ்சம் தண்ணி முங்குற அளவுக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்குது. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட வந்து இதுக்கு தேவையான வெல்லம் அதில் போட்டுருங்க. போட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஆறுனதையும் அதில் சேர்த்துருங்க. இது எல்லாமே சேர்த்து வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் வந்து லேசாக சுற்றிருக்கோம். இப்போ இதோட கொஞ்சம் வந்து பசும்பால் விட்டுக்கலாம். அதோட ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான ஏலக்காய். இப்போ வந்து நல்லா மிக்சியில் வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை விட்டுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் இதில் வந்து நம்ம தேங்காய் துருவுனதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு பால் விட்டு இப்போ நம்ம கலந்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்சு வந்து சோடாப்பூ போடுங்க. தேவையில்லைன்னா விட்டுடலாம். இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். இப்போ எல்லாம் கலந்த மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்னாலும் சரி, ஆப்பச்சட்டினாலும் சரி, உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் ஊற்றிக்கிங்க. இப்போ அடுப்பை காய வச்சு கொஞ்சம் ஊத்தப்ப மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்ல வாசமாக இருக்கும். சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. அப்படியே தூக்கி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் விடுங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய ஆளுக்குமே ரொம்ப பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வந்து சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.